இது வந்து தக்காளி பச்சடி வைக்கிற பாத்திரம். இது வந்து லெமன் சோறு கிளறதுக்காக வச்சிருக்கிற வடைச்சட்டி. இது வந்து பீட்ரூட் இதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இது லெமன் சாப்பாடு கிளறதுக்கு, அதனால் கொஞ்சம் உண்டுனா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது பீட்ரூட் பொரியலுக்கு, அதனால் அளவாக ஊற்றிக்கலாம். தக்காளி பச்சடிக்கு கொஞ்சம் உண்டுனா ஊற்றிக்கலாம். பீட்ரூட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். இது வந்து தக்காளி பச்சடிக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். பீட்ரூட்டுக்கு வெங்காயத்தை போட்டுக்குவோம். இது இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். இந்த தக்காளி இது வணங்குறதுக்குள்ள இந்த அடுப்பில் வந்து லெமன் சாப்பாடுக்கு தாளிச்சுக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, கடுகு வெடிச்சோடனே கடலைப்பருப்பு போடணும். இது வெங்காயம் வெள்ளைப்பூடு வந்து வணங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி பழத்தை போட்டுக்கணும். கடலைப்பருப்பு வந்து நல்லா வணங்கிடுச்சு. இதில் அரைச்சி வச்ச வரமிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இதெல்லாம் இதில் போட்டுக்கலாம். இதை வதக்கி விட்டுக்குவோம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எலுமிச்சம்பழம் 3 எலுமிச்சம்பழம் வந்து புளிஞ்சு வச்சுருக்கேன், அது இதில் ஊற்றிடுவோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். உப்பு நம்ம சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். அவ்வளோதான், லெமன் சாப்பாடுக்கு கிளறியாச்சு, தாளிச்சாச்சு. இதில் கொஞ்சம் மல்லித்தலை போட்டுக்குவோம். இது அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நல்லா ஒரு கொதி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து இது நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சு. வெங்காயம் பச்சை மிளகாய் இல்லை பீட்ரூட்டை போட்டுக்குவோம். பீட்ரூட்டை போட்டு இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு உப்பு செடி குட்டியாக இருக்குது. நமக்கு அளவான உப்பாக போடுங்க. உப்பு கம்மியாக இருந்தாலும் நல்லது, அதிகமாக போட்டுனா சாப்பிட முடியாது. தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம். இதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் லேசாக தண்ணி தொளிச்சு தண்ணியை தொளிச்சுட்டு மூடி வச்சுருவோம். அப்போ தான் நல்லா வேகும். தக்காளி பச்சடி
பச்சடியில் வெங்காயம் போட்டு வதக்க மறந்துட்டேன். இப்போ மறுபடியும் எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயத்தை மட்டும் போட்டு வதக்குறேன். மூணு பொருள் செஞ்சனால தக்காளி பச்சடிக்கு வெங்காயம் கூட மறந்துட்டேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடும் வைப்பாரு, அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கொஞ்சம் லேசாக வதக்கி வச்ச தக்காளி வந்து போட்டுருவோம். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சரவி வச்ச தேங்காய் பூ இருக்குல்ல, அதை போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் உண்டுனா போட்டால் நல்லா ருசியாக இருக்கும் பீட்ரூட். அவ்வளோதான், பீட்ரூட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அப்படியே ஊற்றிடணும் வச்சு. அவ்வளோதான், பீட்ரூட் பொரியல் ரெடி. நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி விட்டுருவோம். இப்போ வந்து தக்காளி பச்சடிக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் 3/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகாய் தூள். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். நம்ம அறுத்து வச்ச பொடியை அறுத்து வச்ச மல்லித்தலையை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாகவே போடுங்க. லேசாக தண்ணியை தெளித்து அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். நல்லா வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். லெமன் தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, இப்படி தாளிச்சு வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இந்த சாப்பாடு எடுத்து வச்சுருக்கோம், ஒயிட் ரைஸ், இதில் போட்டு நல்லா கிளறிடலாம். கிளறிடலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லெமன் சாப்பாடு, அப்புறம் பீட்ரூட் பொரியல், தக்காளி பச்சடி, அப்புறம் அவ்வளோதான். தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இது சாப்பாட்டுக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். தக்காளி பச்சடி ரெடி. எல்லா வேலை முடிஞ்சுங்க. இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தக்காளி பச்சடி, பீட்ரூட் பொரியல். இதே மாதிரி நீங்களும் எதாவது செஞ்சீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.